வணக்கம். நான் உங்கள் டாக்டர் உமாதேவி, சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டிங்கன்னா, யாராவது ஓசையாக கொண்டு வந்து கேக் கொடுத்தா கூட நீங்கள் இதை சாப்பிட மாட்டீங்க. அப்படி என்னங்க அந்த கேக்கில் இருக்குது அப்படி தானே கேட்குறீங்க. ஒரு லேடிங்க, ஒரு 47 வயசு இருக்கும், என் கிளினிக் வந்தாங்க. அவங்க என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 நாளாகவே லைட்டாக தலை சுற்றல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகி படபடன்னு வந்து ரொம்ப பயந்துட்டு அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு என் கிளினிக் வந்தாங்க. பார்த்தேன்னா அவங்களுக்கு வந்து பிபி 190 இருந்தது, 190 100. அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமாகவே சுகர் இருக்குது. அது இல்லைங்க மேட்ரு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உடம்பு நல்லா தாங்க பார்த்துக்கிறேன், நல்லா டயட் எடுத்துக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி சுகர் கூட அவ்வளோவா சாப்பிட்றதில்ல, வாக்கிங் போகிறேன், எல்லாம் நல்லா வச்சுக்கிறேன், எனக்கு எப்படிங்க பிபியும் வந்தது அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் இல்லைங்க மேட்ரு. என்ன மேட்டர்னா, நீங்கள் ஏதாவது வந்து மனசில் போட்டு உழப்பிட்டே இருப்பீங்களா, ஏதாவது மைண்டில் திங்க் பண்ணிட்டே இருப்பீங்களா, ஏதாவது மனசில் கவலை இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என் வீட்டுக்காரருங்க ரொம்ப பிஸி, எப்போ பார்த்தாலும் காலைல 7 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 10 மணி 11 மணி ஆகிடுங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ரெஸ்ட் இல்லைங்க. ஒரு 24 மணி நேரமும் 7 நாளும் ஒர்க் பண்ணுறாங்க. இது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வந்து இவங்கெல்லாம் வேலைக்கு அனுப்பிட்டு, குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, நான் வீட்டில் உட்காந்து அந்த முட்டையே பார்த்துட்டே இருக்கேங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யாருமே என் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன்னா, ஐயோ நாளைக்கு கூட எனக்கு பர்த்டே வருதுங்க, அது கூட இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி தலை சுத்தம் வந்தோடனே கேக் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு இந்த கருப்பு கலரில் அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, நான் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவேன். ஆனால் வந்து எனக்கு இப்போ இருக்கிற கவலை என்னென்னா, அவர் கேக் வாங்கி தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அட கடவுளே, இவருக்கு பிபி இருக்கிறது பிரச்சனை இல்லை, சுகர் இருக்கிறது பிரச்சனை இல்லை, கேக் சாப்பிடாத ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் அடிக்கடி வாங்கி வாங்கி சாப்பிடுவேங்க அப்படின்னாங்க. சரிங்க, இப்போ கேக் சாப்பிட்டா என்ன தப்பு, அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற ஒரு 235 பேக்கரியில் இந்த கேக் சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேக்கில் எல்லாமே இந்த பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு, இந்த மாதிரி கேக்கில் எல்லாமே அது நல்ல லுக்காக அட்ராக்டிவாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதில் சேர்க்குற ரா மெட்டீரியல்ஸ் அண்டு கலரிங் ரியேஜென்ட்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மனுஷ உடம்புக்கு பாதிப்பை விளைவிக்கக்கூடிய ரொம்ப அந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் ரியேஜென்ட் இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒயிட் ஃபாரஸ்ட்டு, பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கெல்லாம் என்ன கலர் ஏஜென்ட் சேர்க்குறாங்கன்னா, அலூரா ரெட்டு, சன்செட் எல்லோ, டாட்டாசின் இந்த மாதிரி கலரிங் ரியேஜென்ட் வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்கறதுனால அதில் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸும் அந்த கலர் ஏஜென்ட் வந்து நம்ம உடம்புலையும் சரி, மனசுலையும் சரி, நம்ம மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் பாதிக்கிற அளவுக்கு ரொம்பவே அபாயகரமானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கேன்சரை கூட வரவழைக்கக்கூடியது அப்படின்றாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கேன்சர்ஸ் வருதுங்க. அதுக்கு கூட இது ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாது இந்த கேக்கில் கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் நீங்கள் கேக் வாங்கி சாப்பிட்றதா இருந்தால் நல்ல ப்ராப்பராக ஹோம்மேடில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லைன்னா நல்ல பிராண்டட் ப்ரொஃபஷனலாக கேக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாத மாதிரி கேக் வாங்கி தயவு செய்து சாப்பிடுங்க. ஏன்னா இதை வந்து குழந்தைங்களுக்கு முக்கியமாக சொல்லுங்கள். நிறைய குழந்தைங்க வந்து கேக்கில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி இதை வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னும் எங்களை மாதிரி கேக் லவ்வர்ஸ் கூட நிறையா இருக்காங்க. இந்த மாதிரி அதிகமாக கேக் சாப்பிட்றவங்ககிட்ட இந்த வீடியோவை அனுப்புங்க. நீங்கள் நம்ம ஆரோக்கியத்தை நம்ம தாங்க பாதுகாத்துக்கணும். நீங்கள் எல்லாருமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.